ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை மாவு வச்சு சட்டுன்னு எப்படி ஒரு பனானா பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு இட்லி மாவு எது வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ நம்ம இதில் வெல்லம் பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இப்போ நீங்கள் அதில் பனானா கட் பண்ணி நம்ம ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்நாக்ஸு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்க்காட்டினாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தவாவில் பேன் கேக் மாதிரி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஷேப்லேயும் ஊற்றலாம். நான் கொஞ்சமாக பேன் கேக் ஊற்றிட்டு அடுத்து நான் பணியாரமாக சுட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேன் கேக் ஊற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு பணியாரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு பேன் கேக் பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பணியார சட்டிலையும் ஊற்றியாச்சு. எல்லாம் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் டைமில் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணால் கூட இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.